Welcome all of you to my video. In this video we are going to see chapter 7 matrices and determinants, example 7.8. If A is equal to 0 C B C 0 A B A 0 complete A square சொல்லி கொடுத்திருக்காங்க. So you need to calculate the value of A square here. So A square isனாலே உடனே இந்த ஈக்குவேஷனை போட்டு ஸ்கொயர் பண்ணணும்னு வச்சிருக்கோம். that is a wrong. அப்படி பண்ணக்கூடாது. A ஸ்கொயருக்கு மீனிங் என்னன்னா A into A. அப்படின்னா இந்த A மேட்ரிக்ஸை நீங்கள் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டு தடவை பற்றி மல்டிப்ளை பண்ணால் தான் அது வந்து A ஸ்கொயரோடைய வேல்யூ. ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு 0 ஸ்கொயர் 0 அப்படி இப்படி போட்டாச்சுன்னா தட் இஸ் ஏ ராங். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A இன்டு A அப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ A இன்டு ஏனா A ஸ்கொயர் தான். ஸோ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 CB C0A BA0 again multiply that same matrix 0 CB C0A and BA0. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்னா 0 into 0 0 C into C C ஸ்கொயர் B into B B ஸ்கொயர். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு, தென் இந்த காலத்தை, தென் இந்த காலத்தை. ஸோ அப்படி நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொன்னது வந்து இதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன வரும்னா 0 ப்ளஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் நான் சொன்னேன். அடுத்த பாருங்கள் இதே டேர்மால் இதை நீ மட்டும் வேணும். ஸோ அப்படியே என்ன வரும்னா 0 into C 0 C into 0 0 தான் BA மட்டும் இருக்குது. ஸோ AB மட்டும் போட்டாலும் ஒன்றும் இல்லை, இல்லை 0 + 0 + AB போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ நான் அப்படியே போடுற பாருங்க 0 + 0 + AB. அடுத்த பாருங்கள் இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம். ஸோ அகைன் 0 into B 0 C into A CA அதாவது AC. ஸோ B into 0 AC போட்டுருங்க. தென் இது வந்து 0 B into 0 0. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரூவால் இப்போ அதே மூலத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சமாக ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதால் இதை மல்டிப்ளை பண்ணலாம், தென் அடுத்தது இதால், தென் அடுத்தது இதால். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ C into 0 0 0 into C 0 தான் A into B AB. ஸோ 0 + 0 + AB. அடுத்த பாருங்கள் C into C C ஸ்கொயர் 0 into 0 0 A into A A ஸ்கொயர். ஸோ C ஸ்கொயர் + 0 + A ஸ்கொயர். அடுத்த பாருங்கள் CB 0 0. இப்போ அடுத்த பாருங்க B into 0 0 A into C AC 0. ஸோ இது வந்து உங்களுக்கு B is 0, இது AC, இது வந்து 0. ஸோ 0 into AC. இப்போ அடுத்த பாருங்க இப்போ நான் இதான் பண்ணேன்னா இதால் இதான் பண்ணேன். இப்போ அடுத்தது இதே அதே போல் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் B into C BC + 0 + 0. அடுத்த பாருங்கள் BB ஸ்கொயர் A ஸ்கொயர் + 0 B ஸ்கொயர் + A ஸ்கொயர் + 0. ஸோ இதான் உங்கள் கஷ்டப்போ. இப்போ நீங்கள் எதை 0எல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு C ஸ்கொயர் + B ஸ்கொயர் அல்லது B ஸ்கொயர் + C ஸ்கொயர் போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ ஆர்டர் சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஒன்றும் இல்லை. இது AB மட்டும் இருக்குது. ஸோ 0எல்லாம் வேல்யூ இல்லை, அது நீங்கள் போடணும் அவசியமே இல்லை. ஸோ AC இது AB, இது வந்து A ஸ்கொயர் + C ஸ்கொயர், இது வந்து CB, இது வந்து AC, இது பார்த்தீங்கன்னா BC, அண்ட் இது வந்து உங்களுக்கு A ஸ்கொயர் + B ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம். அந்த ஏடைய ஸ்கொயர் வந்து இதுதான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.